யாராலும் யூடியூப் சேனலில் இப்போ வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் சாயங்காலம் நாட்டுக்கோழி கம்மம் புல்லு போட முடியாது தான் ப்ரோ. வேற போட்டுக்கிட்டு அப்படியே எல்லா கோழியும் வீடியோ எடுத்துருக்கேன் ப்ரோ. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும். கோழி யாரும் சாப்பிட்டா கொத்தி வரட்டிடும் ப்ரோ. அதுக்காண்டி தான் ப்ரோ இது தனியாக கம்பம் புல் வச்சுருக்கேன். நான் இருந்து யாராவது சாப்பிடுவோம் ப்ரோ கோழி. சரி அப்படியே கூட்டு ஏதாவது முட்டை கடை பண்ணி அப்படி பார்த்து எடுக்க போகிறேன் ப்ரோ. இந்த கூட்டில் ஒரு முட்டை கடை நான் ஒரு கோழி அடைக்கிறது. அப்படியே அந்த கோழி கூட்டுக்குள்ளே போய்கிட்டு எதாவது எத்தனை முட்டை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு போகிறேன் ப்ரோ. ஒரு கோழி சும்மா தான் படுத்து கிடக்கு. முட்டை போடுறதுன்னு தெரியல. சும்மா தான் படுத்து கிடக்கு கிடைக்கும் ப்ரோ. இதில் முட்டை கிடந்து கிடச்சி ப்ரோ. அதில் ஒரு முட்டை இருந்த ப்ரோ எடுத்திருக்கேன். முட்டை கிடக்குன்னு தெரில பார்த்துட்டு ப்ரோ. வேறு இந்த கூட்டில் முட்டை இல்லை ப்ரோ. அப்படியே எடுத்து அந்த செங்கலை அப்படியே வச்சு விட்டுட்டேன் ப்ரோ. கூடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. இந்த கூட்டில் போய் அப்படியே திறந்தே வச்சுட்டேன் ப்ரோ. இல்லைன்னா சாயங்காலம் அடுத்தது வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா கோழி அடைக்க கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. அதுக்காண்டி தான் பாருங்க ப்ரோ. ஒரு கோழி மட்டும் என்ன தனி இங்கேருந்து யாரும் சாப்பிடுவோம். மிச்ச கோழி கூட்டமெல்லாம் என்ன இருந்து யாரும் சாப்பிடுவோம் ப்ரோ. நிறைய பேர் நான் வீடியோ பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறேன் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூடியூப் சேனலில் வீடியோ பாருங்கள் ப்ரோ. அப்படி இந்த கூட்டுக்குள்ளே வந்து ஒரு முட்டை தான் கிடச்சி. என்ன ஒரு முட்டை தான் இருந்தால் நல்லா இருக்குமே. என்ன யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. முட்டையை வச்சு ஏதோ தூங்கி சாப்பிட்டாங்க. வெளியே போய் யாராவது சாப்பிடுவா. இந்த கூட்டிலே ஒரு முட்டை கிடச்சி ப்ரோ. ஒரு முட்டை 3 முட்டை. ரொம்ப வயிறு பசி ப்ரோ. அதனால் ஏதாவது செஞ்சு சாப்பிடும் ப்ரோ. ஏறுங்க. நேற்று வச்சுருந்த பானை சோத்து பண்ணி எப்படி கிடக்குன்னு பாருங்கள். அடுப்பங்கரைய நிலைமையை பார்த்துருங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இனிதான் ப்ரோ காலத்து சாப்பாடு. இனி சாயங்காலத்தை ஏதாவது சமையல் பண்ணி சாப்பிடணும். இனி கொண்டு இந்த முட்டையை கடையில் கொடுக்கணும் ப்ரோ. கொடுத்து இதில் வரக்கூடிய ரூபாய் வாங்கி கோழி தவிட வாங்கிக்கிட்டு ஏதாவது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் ப்ரோ. தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டு ப்ரோ. இன்றைக்கி நிலம் அந்த மாதிரி மாறிட்டு வீட்டில் யாரை கலத்தி சண்டை போட்டுட்டேன் ப்ரோ. சண்டை போட்டு எங்கள் அப்பா யாரை கிளம்பி போயிட்டாங்க. அதனால் சாப்பிட தற்சமயத்துக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதாவது பண்ணால் தான் சாப்பாடு. நைட்டு குளத்துல கொண்டு வலை போட்டிருக்கேன். வலையில் ஏதாவது மீன் கிடச்சா அந்த மீன் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து அதையும் பொரிச்சிக்கிட்டு நைட்டு சோரம் வச்சு சாப்பிட்டுட்டு களத்தை வேலைக்கு போயிடணும் ப்ரோ. ரொம்ப கஷ்டமாயிரும் ப்ரோ. இந்த வாரம் 2 நாள் எப்படியோ சமாளிக்கணும் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நல்லா வயிறுனா எரிவு ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையாக தான் ப்ரோ இருக்குது. எங்கே காலத்தையே எழும்பி வேலைக்கு போகலான்னு ஒரு மைண்டில் இருப்பேன் ப்ரோ. காலத்தையே வேலைக்கு போக தோணாது ப்ரோ. நான் பாருங்கள் ப்ரோ. ஒரு கோழி வேறு செத்து போயிட்டு ப்ரோ. அது யாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இருங்க எப்படி செத்துருக்குன்னு பாருங்கள் ப்ரோ. இதெல்லாம் பார்க்கச்சில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. கோழி வளர்க்க லாபம் கிடைக்கணும். குண்டு வண்டி கூத்தணும் ப்ரோ. மம்பட்டி வாங்கிட்டு வந்து படவுடைய கஷ்டம் என்ன தான் ப்ரோ தெரியும். ஒன்லி நோய் வந்து இறந்துடும். ஆனால் சும்மா இருந்தாலே இருக்கும் கோழி இறந்துடும் ப்ரோ. ஏதாவது சமையல் பண்ண போகிறோம் ப்ரோ. சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ப்ரோ. பாய் ப்ரோ. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.